மாம்பழ திருவிழா இதன் உலகத்தை சுற்றி வர்றதுக்காக மாம்பழத்தை பெற்றுடுது விலைக்கு போகிற. வணக்கம் உறவுகளே, நாங்கள் பண்ணிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் நினைவில் கண்டு சாமி இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழ திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த காணொலியை தான் இதில் வந்து பதிவேற்ற போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலி வாயிலாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வருமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன் வந்து உள்வீதியை சுத்த போயிட்டு சிவபெருமான்கிட்ட இருந்து மாம்பழம் வாங்குவதற்கு உலகத்தை சுற்றுறன்னு ஆலயத்தின் உள்வீதியை சுற்றுறதுக்கு போயிட்டார். இப்போ வந்து பிள்ளையார் வந்து உலகத்தை சுற்றுறன்ற படியான வந்து சிவபெருமானை சுற்றி வந்து இந்த மாம்பழத்தை வந்து வாங்கும் காட்சியை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமானை வந்து பிள்ளையார் சுற்றி வந்துட்டு இப்போ வந்து மாம்பழம் வந்து கொடுக்கப்படுகின்றது பிள்ளையாருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாருக்கு மாம்பழம் கொடுத்ததை பார்த்து முருகன் வந்து கோவப்பட்டு பாருங்க பழனி மலைக்கு முருகன் போக்குற பாருங்க.
சிவபெருமானும் பிள்ளையாரும் வந்திருக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனை வந்து சமாதானப்படுத்தி கொண்டு போய் நம்பிட்டாருங்க பிள்ளையாரும் சிவபெருமானும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து மாம்பழங்கள் எல்லாம் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்கோ. மாம்பழ திருவிழா அன்றைக்கு மாம்பழ திருவிழா வழமை போல
இது மிக நீண்ட காலமாக நடந்தது. எங்களுக்கு தெரியாததுலே இந்த திருவிழா நடக்கிறது. அந்த மாம்பழ திருவிழாவில் முதல் வசந்த மண்டபத்தில் இருந்து அந்த சரித்திரத்தின்படி முருகன், பிள்ளையார், மற்றது சிவன், பார்வதி இருக்குன்னு இந்த மாம்பழத்தை ஒரு மாம்பழத்தை வச்சு வழங்குறதுக்குரிய பிரச்சனை வரும்போது பிள்ளையார் முருகன் உலகத்தை சுற்றி வர்றதுக்காக முருகன் உள்வீதியை சுத்த போயிட்டார். அதே நேரம் பிள்ளையார் வந்து உள்வீதி மீனிங் அது சிவனையும் பார்வதியையும் உலகத்தை சுத்த போயிட்டார். அதான் கதை. ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து கோயில் வீதியை சுற்றுறதா கரத்தில் எடுத்து கோயில் வீதியை சுற்றி கொண்டு வர இங்கே பிள்ளையார் சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றுடுவார். அப்போ அந்த இடத்துக்கு முருகன் கரைக்கு பிள்ளையார் கரையில் மாம்பழம் இருக்கும். அதை கோவிச்சு கொண்டு ஆண்டி வேடம் கொண்டு பழனிமலைக்கு போகிற ஐதீகம். அதன்படி இங்கே எங்களுக்கு கோயில் எதிரில் ஒரு ஊஞ்சல் மடம் இருக்குது. அந்த மடத்தில் அவர் போயிடுவார் ஆண்டியார். போன பிறகு சிவன் பார்வதி சேர்ந்து அந்த மண்டபத்துக்கு போய் அங்கே அதை சமாதானப்படுத்துறதை ஆற்றுப்படுத்துறதுக்குரிய பாடல்கள் பாடி அதிலேருந்து பிறகு முருகனை அழைத்து கொண்டு மீண்டும் போயிடும். சரிங்க. ஓகே. எவ்வளோ காலம் பழமையான கோயில் இது? இது 1700 சொச்சான கோயில். கொடியேற்றம் பிறகு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் கொடியேறி நீண்ட காலம். சரி. மிக பழமையான கோயில். ஓகே, நன்றியா. சரி. வர்றாருடைய ஆரம்ப காலம் இந்த முருகன் கோயிலை ஸ்தாபித்தவர் குழந்தையர் வேலாயுதர். அதற்ற சந்ததி தான் தொடர்ந்து இங்கே பரம்பரையாக இருக்கணும். அவர் ஒரு நாள் இரவு நித்திரையாக இருக்கும்போது கனவில் ஒரு சிறுவர் வந்து தோன்றி தனக்கு இங்கே ஒரு இல்லம் இருக்குது, இல்லம் வேண்டும். அவர் எங்கே இல்லம் இருக்குன்னு அவர் கேட்கும்போது வெத்தலை தோட்டத்தில் ஒரு காரால் மிதிச்சு அடையாளம் இந்த இதில் நொச்சி மரம் ஒன்று அடி வந்துருக்கு. அதுதான் நான் இருக்க வேண்டிய இடம் என்று சொன்னதுக்கு அமைய அவர் வந்து பார்த்தால் அதே மாதிரி ஒரு அடி முடிஞ்சு விட்டு அதில் இந்த கோயிலை ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து படிப்படியாக வளர தோட்டத்திலேயே ஆரம்பிச்சுட்டேன். தோட்டத்திலேயே முதல் வேலை வச்சு வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பெருத்து இந்த நிலைக்கு வந்துருக்கேன். ஓகே, நன்றி.